நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக வர பாண்டிச்சேரியில் ஒரு பப்புங்க, பேரல் ரூம்னு சொல்லிட்டு ஒரு பப்பு. இந்த பப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிஜேவுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் போர்டுக்கு, நம்மளோட ஆம்பிளிஃபையர் யூனிட்டுக்கு இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஸ்டெபிளைசர் வாங்கியிருக்காங்க. இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 5 kVA. இவங்க கிட்டத்தட்ட 4000 வாட்ஸ். ஓகேங்களா, 5 kVA கிட்டத்தட்ட 4000 வாட்ஸ். ஓகேங்களா, இந்த பேக் சைடில் வந்து நேம் பிளேட் டீட்டில் இங்கே இருக்குது. நேம் பிளேட் டீட்டில் இதில் மறைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இதை பாருங்கள், நேம் பிளேட் டீட்டில் இங்கே இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது மேனுவல் வோல்டேஜ் ஸ்டெபிளைசர். ஓகேங்களா, மேனுவல் வோல்டேஜ் ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் எலக்ட்ரானிக் ஆட்டோ கட் ஆஃப். ஓகேங்களா, கிட்டத்தட்ட செமி ஆட்டோமேட்டிக். இது இன்புட் வோல்டேஜ் பாருங்கள், 80 வோல்ட் வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து 80 140 to 300 வோல்ட் வரைக்கும். ஓகேங்களா, ஹை வோல்டேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 300, லோ வோல்டேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 80 வோல்ட் இருக்கலாம், 140 வோல்ட் இருக்கலாம் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு 140 வோல்ட்டாக இருக்கலாம். அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 200 வோல்ட் டு இந்த பாருங்கள், அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 200 வோல்ட் டு 240 வோல்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மேனுஃபேக்சரர். ஓகேங்களா, சென்னை கம்பெனி, சென்னையிலேருந்து இவங்க வாங்கி கொடுத்தாங்க நம்மளுக்கு. நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் தான் பண்ணுறோம். இதோட ஒயரிங் டயக்ராம் பற்றி ஸ்டெபிளைசரில் சொல்லிடுறோம் பாருங்கள். ஸ்டெபிளைசரில் இதில் ஒயரிங்கை பற்றி நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா இன்புட்டுங்க, இன்புட் ஃபேஸு, நியூட்ரலு, எர்த்துங்க. அதேமாதிரி அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து. இங்கே பாருங்கள், இன்புட் ஃபேஸ், நியூட்ரல், எர்த்துக்கு லெக் அடித்து தான் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து பின் டைப், அதாவது இன்சுலேட்டட் பின் டைப் லெக் அடிச்சிருக்கோம். ஓகேங்களா, மீன்ஸ் இன்சுலேட்டட் இன்செட் டைப் லெக்னு சொல்லுவாங்க. இன்சுலேட்டட் பின் டைப் லெக். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது டுயல் ஒயர் வைக்கிற டுயல் பின் டைப் லெக். இது பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் mm லெக். இதில் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் mm லெக். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் mm டுயல் லெக்கு, ஃபேஸுக்கு நியூட்ரல். ஓகேங்களா, ஏன் வந்து டுயல் லெக் அடிச்சிருக்குன்னா, இவங்க இந்த மிக்சர் போர்டெலாம் போகிறதுக்கு இங்கேயே ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, 15 amps சுவிட்ச் சாக்கெட் செட்டு, 5 amps சுவிட்ச் சாக்கெட் செட்டு, மீன்ஸ் 16 amps சுவிட்ச் சாக்கெட் செட்டு, 6 amps சுவிட்ச் சாக்கெட் செட்டு வரதுக்காக ஒரு 15க்கு 12 மைக்கா பாக்ஸில் வந்து இவங்களே என்னென்னா 4 6 amps சுவிட்ச் ஒரு செட்டு, 4 6 amps சுவிட்ச் இன்னொரு செட்டு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2 16 amps சுவிட்ச் செட்டு போட்டு இவங்க இங்கேயே ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு டேரெக்டாகவே நான் பாருங்கள், இங்கே வந்து ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து. ஓகேங்களா, ஃபேஸ் 2 ஃபேஸு நியூட்ரல் 4 ஸ்கொயர் mm போட்டிருக்கேன். நியூட்ரல் பார்த்தீங்க அன்றைக்கும் ஃபேஸ் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் mm போட்டிருக்கேன். எர்த்து பார்த்தீங்கன்னா 1.5 போட்டு அப்படியே எடுத்து இந்த போர்டுக்கு வந்து இன்புட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேவிக் கம்பெனி, எனக்கு பர்சனலாக சேவிக் கம்பெனி பிடிக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து இந்த போர்டு வந்து கம்ப்ளைண்ட்னு சொன்னாங்க. எனக்கு வந்து என்னென்னா இதில் கொடுத்த டிவைஸ் எது வேலை செய்யலன்னு சொன்னபோது நான் கைட்டி பார்க்கும்போது நியூட்ரல் கட் ஆகிடுது. திருப்பி நியூட்ரல் கட்லாம் ரெடி பண்ணிவிட்டு திருப்பி போட்டு பார்க்குறேன், அந்த இண்டிகேட்டர் வந்து எரியலைங்க. ஓகேங்களா, இது வந்து இண்டிகேட்டர் உடனே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டெபிளைசர் வந்து மேனுவல் ஆப்ரேட்டடு, பட் வந்து ஆட்டோ கட் ஆஃப். ஓகேங்களா.